ஹாய் ஆல், வெல்கம் டு TNIT ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டென்சஸோட பார்ட் 2 வீடியோ தான். இதுவரை நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ், பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ், ஃப்யூச்சர் சிம்பிள் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா பேலன்ஸ் இருக்க 6 டென்சஸ் பற்றி தான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், present perfect continuous, past perfect continuous, future perfect continuous. First பார்க்க போகிறது என்னென்னா present perfect tense. present perfect tenseனா முடிந்த ஒரு நிகழ்காலம், அதாவது இப்போது ஜஸ்ட் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றியும் இல்லைனா இனிமேட்டு ஒரு நடக்க போகிற விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் present perfect tense. ஃபார் எக்ஸாம்பிள், I have burned my finger, அதாவது நான் விரலை சுட்டுக்கொண்டேன். இப்போது நடந்தது, கையை இப்போ நான் சுட்டுக்கிட்டேன் அப்படின்றத சொல்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போது இதை ப்ரொனவுன்ஸ் வச்சு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஐ, வி, யூ, தே இது எல்லாத்துக்குமே ஹாவ்ன்ற வேர்ப் யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸ் மேக் பண்ணோம். ஹீ, ஷீ, இட் இதுக்கு ஹாஸ்ன்ற சென்டென்ஸ் யூஸ் பண்ணோம். அதாவது I have written a book, you have written a book, we have written a book. இது have வச்சு யூஸ் பண்ணோம். இதே ஹீனா he has written a book, she has written a book அப்படின்னு வரும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணோம்? ஐ, வி, யூ, தே இது எல்லாத்துக்குமே have யூஸ் பண்ணி தான் சொல்லணும். he, she, it இது எல்லாத்துக்குமே ஹேஸ் யூஸ் பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? செகண்ட் ஒன் என்னென்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது முடிஞ்ச ஒரு கடந்த காலம். இப்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போது முதல்ல நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதுக்கடுத்து நடந்த விஷயத்தை சொல்கிறது பாஸ்ட் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் ஹேட் வாஷ்ட் all his clothes when his friend came, அதாவது ராம் எல்லா துணியும் வாஷ் பண்ணிட்டான் ஃப்ரெண்டு வரும்போது அப்படின்னு சொல்கிறது. இதில் ஃபஸ்ட்டு நடந்த விஷயம் துணியை வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு வந்தான். ஸோ முதல்ல நடக்கிற விஷயத்தை குறிக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அடுத்து ரெண்டாவதாக நடக்கிற விஷயத்தை குறிக்கிறது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். ஸோ இப்போது ப்ரொனவுன்ஸில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ப்ரொனவுன்ஸில் எப்படி யூஸ் பண்ணணுன்னா ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே இது எல்லாத்துக்குமே ஹேடுன்ற வேர்ப் யூஸ் பண்ணணும். ஐ ஹேட் ரிட்டன், யூ ஹேட் ரிட்டன், ஹீ ஹேட் ரிட்டன், ஹீ ஹேட் வாஷ்ட், ஷீ ஹேட் வாஷ்ட் இது எல்லாத்துக்குமே ஹேடுன்ற வேர்ப் யூஸ் பண்ணணும். அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் முடிந்த ஒரு எதிர்காலம், அதாவது ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயம் ஆனால் கண்டிப்பாக அது முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் another 2 years we will have left school, அதாவது இன்னும் 2 வருஷத்தில் நான் இந்த ஸ்கூலை விட்டு போயிருப்பேன் அப்படின்றது மீனிங். அதாவது இது ஃப்யூச்சரில் தான் நடக்குது, ஆனால் நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணுறோம், இது நடந்துடும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது நடந்து முடிஞ்சிரும்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி ப்ரொனவுன்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே இது எல்லாத்துக்குமே வில் ஹாவ், வில்லுன்ற வேர்ப் யூஸ் ஆகும், ப்ளஸ் ஹாவ்ன்ற வேர்பையும் சேர்த்து யூஸ் பண்ணோம். ஐ வில் ஹாவ், யூ வில் ஹாவ், we will have, she will have, it will have, they will have. அதாவது I will have finished reading the novel, we will have finished reading the novel இது எல்லாமே அதுக்கு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதாவது முடிந்த தொடர் நிகழ்காலம். அதாவது இப்போது கடந்த காலத்தில் தொடங்கி
இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதில் அந்த வேர்ட் கண்டினியூஸே வந்து இப்போது கடந்த காலத்தை தொடங்கி இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்க ஒரு விஷயங்களை குறிக்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். எக்ஸாம்பிள், மை ஃபாதர் ஹாஸ் பீன் ஒர்க்கிங் இன் த ரயில்வேஸ் ஃபார் 25 years. அதாவது என்னோட அப்பா ரயில்வேல 25 yearsஆக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இது முன்னாடிலேருந்து கடந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை சொல்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதை எப்படி ப்ரொனவுன்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ப்ரொனவுன்ஸில் ஐ, வி, யூ, தே இது எல்லாத்துக்குமே ஹாவ் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஹீ, ஷீ, இட் இது எல்லாத்துக்குமே ஹேஸ் யூஸ் பண்ணோம். ஐ ஹாவ் பீன் ரைட்டிங், வி ஹாவ் பீன் ரைட்டிங், யூ ஹாவ் பீன் ரைட்டிங் அப்படின்னு வரும். ஹீ, ஷீ, இட்டுக்கு வந்து ஹீ ஹாஸ் பீன் ரைட்டிங், ஷீ ஹாஸ் பீன் ரைட்டிங், இட் ஹாஸ் பீன் ரைட்டிங் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் 2 hours. நான் 2 மணி நேரமாக உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் ஹெவிலி சின்ஸ் லாஸ்ட் நைட். லாஸ்ட் நைட்லேருந்து ரொம்ப ஹெவியாக மழை பெஞ்சிட்ருக்குன்னு மீனிங். ஐ ஹாவ் பீன் லுக்கிங் ஃபார் அ ஜாப் சின்ஸ் ஐ கம்ப்ளீட்டட் மை டிகிரி. நான் டிகிரி முடித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஜாப் தேடிட்டுருக்கேன். அதாவது நீ டிகிரி முடிச்சிட்ட, ஆனால் இப்போ ஜாப் தேடிட்டுருக்க. ஸோ கடந்த காலில் நடக்கிற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னா அதை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொனவுன்ஸில் எப்படி யூஸ் பண்ணோம்? I have been, we have been, you have been, they have been, he has been, she has been, it has been. Next பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் என்னென்னா முடிந்த ஒரு கடந்த காலம். அதாவது கடந்த காலத்தை தொடர்ந்து விட்டு விட்டு நடக்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிறது தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் த கம்பெனி ஃபார் 5 years when it closed down. அந்த கம்பெனி மூடும்போது நான் அங்கே 5 வருஷமாக வேலை செஞ்சேன். இது என்ன சொல்லுது? நான் அங்கே 5 yearsஆக ஒர்க் பண்ணேன், ஆனால் அந்த கம்பெனி வந்து மூடிருச்சு, அங்கே நான் வந்து ஒரு 5 yearsஆக ஒர்க் பண்ணேன். ஸோ இது ஒரு முடிஞ்ச விஷயம், ஆனால் அதை வந்து தொடர்ந்து அந்த காலத்தில் நடக்கிறத சொல்கிறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதை ப்ரொனவுன்ஸில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ப்ரொனவுன்ஸில் ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே இது எல்லாத்துக்குமே ஹேட் பீன் அப்படின்ற வேர்ப் வந்து யூஸ் பண்ணோம். ஐ ஹேட் பீன், வி ஹேட் பீன், யூ ஹேட் பீன், ஹீ ஹேட் பீன், ஷீ ஹேட் பீன், இட் ஹேட் பீன், they had been அப்படின்னு யூஸ் பண்ணோம். I had been waiting for the train for 45 minutes. You had been waiting for the train for 45 minutes. She had been waiting for the train for 45 minutes. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதாவது முடிந்த தொடர் எதிர்காலம். அதாவது ஃப்யூச்சரில் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்தை குறிக்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் அ ஸ்டோரி. நான் புக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன், ஃப்யூச்சரில் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது அதுக்கு மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பை த எண்ட் ஆஃப் 2010 ஐ வில் ஹாவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 20 years. அதாவது 2010 எண்டில் எண்டோடு சேர்த்தா நான் இங்கே 20 yearsஆக வந்து வசித்து கொண்டு இருப்பேன் அப்படின்றது மீனிங். ஸோ ஃப்யூச்சரில் கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை குறிக்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்படி வந்து ப்ரொனவுன்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே இது எல்லாத்துக்குமே வில் ஹாவ் பீன் அப்படின்ற வேர்ப் வந்து யூஸ் பண்ணோம். ஐ வில் ஹாவ் பீன்,
we will have been, he will have been, it will have been. இது எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். I will have been learning English for 2 years by July. இந்த ஜூலையோட சேர்த்தா நான் இங்கிலீஷ் வந்து 2 இயர்ஸாக லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு மீனிங். ஸோ ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே இது எல்லாத்துக்குமே வில் ஹாவ் பீன்ற வேர்ப் வந்து யூஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஒன்ஸ் நம்ம ரீகேப் பார்த்துக்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஐ, வி, யூ, தே இது எல்லாத்துக்குமே ஹாவ் யூஸ் பண்ணோம். ஹீ, ஷீ, இட்டுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே இது எல்லாத்துக்குமே ஹேட் யூஸ் பண்ணோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே இது எல்லாத்துக்குமே வில் ஹாவ் அப்படின்ற வேர்ப் வந்து யூஸ் பண்ணோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஐ, வி, யூ, தே இது எல்லாத்துக்குமே ஹாவ் பீன்ன்ற வேர்ப் வந்து யூஸ் பண்ணோம். ஹீ, ஷீ, இட்டுக்கு வந்து ஹாஸ் பீன்ற வேர்ப் வந்து யூஸ் பண்ணோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட் இது எல்லாத்துக்குமே ஹேட் பீன்ன்ற வேர்ப் வந்து யூஸ் பண்ணோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே இது எல்லாத்துக்குமே வில் ஹாவ் பீன்ற வேர்ப் வந்து யூஸ் பண்ணோம். இதோட டென்சஸோட டைப் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இதுவரை 12 டென்சஸோட டைப்ஸ் வந்து பார்த்தாச்சு. இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்போ நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். இப்போது இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நான் சின்ன ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். இன்றைக்கி சொன்ன 6 டென்சஸில் நான் ஒரு வேர்ட் சொல்கிறேன், நீங்கள் அதை சென்டென்ஸாக மேக் பண்ணுங்கள். நான் 2 வேர்ட் சொல்கிறேன், அதை ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஈச் எக்ஸாம்பிள் கொடுத்து நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஒர்க், செகண்ட் வேர்ட் வெயிட். இது ரெண்டுத்துக்குமே 6 டென்சஸ்லேயும் வந்து ஈச் எக்ஸாம்பிள் சொல்லி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது கரெக்டாக இல்லையான்றது எங்கள் டீம் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணும். இந்த மாதிரி தமிழ் வழியாக இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு, இன்னும் டீப்பாக வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் TNIT ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணுங்கள். ஃபார் ஃபர்தர் மோர் டீட்டெயில்ஸ் கீழே இருக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். ஸ்டே டியூன் ஃபார் more videos. Thank you.